வணக்கம் நண்பர்களே. ஈடில்லாத தெய்வத்தன்மை, தெய்வ ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யறதால வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நிச்சய பலனை உங்களால் பெற முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்யுங்க. சிவலிங்கத்தை நெய்யால் அபிஷேகம் செஞ்சு வில்வம் இல்லைன்னா மறுக்குழுந்தால் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்கிறத உண்மை. கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீங்கள் நீராடினீங்கன்னா சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடின பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காலை மாலைன்னு 2 வேளையும் நீங்கள் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் அற்புதமான பலனை தான் பெற இருக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இயல்பாக ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சகல கலைகளும் உங்களுக்கு அத்துப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான் அமைஞ்சிருக்கிறதால எந்த வித விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. முக அழகுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களை எதிர்த்து போராடுங்கிறது மற்றவங்களால முடியாத காரியம். நீங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இயல்பாக பார்த்தா ஒரு சாது கோவங்கிறது உங்களுக்கு அதிகமாக வராது. ஆனால் கோபம் வந்துட்டா சாதம் முரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான். மற்றவங்களுக்கு எல்லாமே உதாரணமாக இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். இப்படிப்பட்டு நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுறதால எல்லா வேலைகளையும் முன்னே நின்று செய்யறதால நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா தனக்குன்னு காரியம் சாதிக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் மற்றவங்களும் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியடைய போகுது. சகோதர ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே தாய் ரீதியாக மனைவி ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே நீங்க போகுது. உங்களுக்கு பகையருங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. உங்களுக்கு எதிரியே இல்லைன்னாலுமே இந்த நேரத்தில் உங்கள் வாய் வார்த்தை தான் உங்களுக்கு எதிரியாமையும். பேச்சு செயல் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருங்க. உங்கள் திறமை வெளிப்படுறதால எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்காமல் வாக்குவாதம் செய்யலாம். எதையுமே பொறுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலமுமே நீங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை வழிபாடு செய்கிறது நல்லது. நந்திகேஸ்வரர் வழிபாடையும் சிவபெருமான் வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வளங்கிறது வந்து சேரும். சிவபெருமான நீங்கள் நந்தி தேவருடைய சேர்த்தை வழிபாடு செய்கிறதா உங்கள் வாழ்க்கையில் பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இதனால் தொழிலில் ஒரு பின்னடைவாக இருக்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், வேலையில் பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கன்னு சொல்லலாம். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உழைப்பு அதிகம் கொடுக்கறதாலேயே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி தான். இயல்பாகவே உழைப்புக்கு அஞ்சாதவங்க நீங்கள் தான். இந்த நேரம் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதால சிறப்பான பலனை பெற போகிறீங்க. தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி நீங்கள் எங்கே போய் உக்காந்தாலுமே சரி, எல்லாரை விட நீங்கள் தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய நீங்கள் இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லா வகையிலும் பாராட்ட பெற போகிறீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் கௌரவங்கிறது தேடி வரப்போகுது. மதிப்பு மரியாதை புகுந்த வீட்டிலையும் சரி பிறந்த வீட்டிலையும் சரி அதிகரிக்கக்கூடிய நேரம். காதலிக்கக்கூடியவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உணர முடியும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். பெற்றோர் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்படி செயல்படுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான அடித்தளத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற போகிறீங்க. தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த நேரம் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நேரம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன் உங்களால் எதிர்பார்க்க முடியும். சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நீதி நேர்மையோடு செயல்பட வேண்டிய கட்டாயமாக அமைஞ்சிருக்குது. நீதி நேர்மையோடு செயல்படுங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பாக்கிய பலன் அதிகரிக்கிறதால நல்ல மாற்றத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியும்னு சொல்லலாம். சிந்தனையில் தெளிவையும் மனதில் உறுதி இருந்துட்டாவே போதும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இந்த நேரம் சிறப்பான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சகல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு தேடி வரும்.
சூரிய பகவானுடைய இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே செல்வங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது. வேலை ரீதியா, வியாபார ரீதியா சாதகமான பலனை பெற முடியும். அரசு தொடர்பான வேலை செய்யக்கூடியவங்க, அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெற்றி கிடைக்கும். திருமண வாழ்க்கையில துணையை அனுசரித்து போக பாருங்க. மென்மையான அணுகுமுறையால குடும்ப வாழ்க்கையை உங்களால நல்லபடியாக கொண்டு வர முடியும். உங்க பேச்சில் மட்டும் கடுமையும் வாக்குவாதத்தை நீங்க விட்டுருங்க. கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்து பாருங்க. பொருளாதார ரீதியாக வெற்றி பெற போறீங்க. வேலை ரீதியாக கடின உழைப்பு கொடுக்கறதால நல்ல முடிவுகள் உங்களால் பெற முடியும். அதே சமயத்தில் எதிர்பாலத்தவரோட இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்படணும். மொத்தத்தில் உங்களுக்கு பண வருமானம் திருப்தி தரும். புதிய விஷயங்களை சரியான திட்டமிடலோடு செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். முதலீடு சார்ந்த விஷயத்துல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முன்னாடி செஞ்ச முதலீடு மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பணியிலுமே நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க. உங்க செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். வேலை ரீதியாகவும் புதிய பதவி, பொறுப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுவதுமே ரிஷபராசி அன்பர்கள் நல்ல பலனை நீங்க பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அன்னதான மாதிரியான விஷயங்களை செய்கிறது, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன் ஏற்படும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பெண் தேடிட்டு வரக்கூடியவங்களுக்கு கூட திருமணம் உறுதியாகிறது, மகிழ்ச்சிங்கிறது உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு தோழர்கள், தோழிகள் அதிகமாக கிடைப்பாங்க. மன மகிழ்வு உண்டாகும். மற்றவங்க பாராட்டப்படக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. எல்லா வேலையும் நீங்களே முன்னின்று பொறுப்போடு செய்கிறதால சிறந்த பலன் உங்களால் எதிர்பார்க்க முடியும். உண்மையான உழைப்பு கொண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம். மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெற போகிறீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட தேர்வில் அதிக மதிப்பெண் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். தொழில் வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எதையுமே நீங்கள் சமாளித்து வெளிவரக்கூடிய நேரம். வியாபார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய தன வரவுங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வங்கியில் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் ஏற்படலாம். அத்தியாவசியமான தேவை செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன் ஏற்படும்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நவீன வசதியோட புதிய வாகனம் வாங்க முயற்சி செய்ய போகிறீங்க. உங்களுடைய உண்மையான அன்பு வெளிப்படுறதால உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க பல வகையில் நீங்கள் பாராட்ட பெற போகிறீங்க. வெளியூர் பயணம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பயணங்களில் கவனமாக இருங்க. வாகனத்தை இயக்கும் போதும் கவனமாக இருங்க. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியம்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க பல வகையில் உதவி கிடைக்கிறதால எதையுமே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்ப ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அனுசரணையாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரங்களில் தீவிரமான செயல்பாட்டால் எல்லாருடைய பாராட்டையும் பண மதிப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே சிறப்பு பெறும், வெற்றிகரமாக நடக்கும். பல வழிகளிலும் தன வருமானம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கிறதால வளமான எதிர்காலம் உங்களால் இந்த நேரத்தில் உருவாக்க முடியும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. அரசு பணியாளர்கள் பதவி உயர்வோடு இந்த நேரம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரத்தில் குடும்பத்தோட ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு. பெற்றோர், உற்றார், உறவினர் இவங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய நேரம். உங்கள் அசாத்திய திறமை வெளிப்படுறதால எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க. குலதெய்வ கோவிலுக்கு இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை பெற முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாரை வீட்டில் நீங்கள் படம் வைத்து வழிபட்டாலும் சரி, விளக்கேற்றி வழிபட்டாலும் சரி, நல்ல மாற்றம் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு ஏற்படுத்தி தர முடியும். மாத தொடக்கத்தில் இருந்தே பல காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி தான். வழக்குகளில் கூட சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பண வருமானமும் சிறப்பாக இருக்குது. முன்னேற்றத்துக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எந்த தடையுமே இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி உண்டாக போகுது. கொஞ்சம் வேலை ரீதியாக வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலுமே அனுசரணையான தன்மை இருக்கிறதால எல்லாத்தையுமே பொறுமையை செஞ்சு முடிக்க போகிறீங்க. போட்டிகள்ங்கிறது இந்த நேரம் வியாபார ரீதியாக அதிகமாக இருந்தாலுமே இறை வழிபாடு துணை நிற்கிறதால உங்களுக்கு சிறப்பான பலன் தான். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போக பாருங்கள். வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் பொறுப்புள்ள கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு சகஸ்கர நாமம் சொல்லிட்டு வரதும், மகாலட்சுமி அஷ்டக பாராயணம் செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த தட தாமதங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.